சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழையால் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். மழை காரணமாக எந்த அளவுக்கு பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு? பாலா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த கனமழை என்பது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக தற்போது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் பட்டாசு உற்பத்தி பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு 30 முதல் 40% பட்டாசு உற்பத்தி என்பது குறைவு என்பதன் காரணமாக இறுதி கட்டத்தில் எப்படியாவது பட்டாசு உற்பத்தியை அதிகப்படுத்தி அந்த பட்டாசு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து விடலாம் என்ற நோக்கில் அந்த இறுதிக்கட்ட பட்டாசு உற்பத்தி பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த ஒரு வாரமாகவே அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பட்டாசு உற்பத்தி பணிகள் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் வரை மட்டுமே பட்டாசு உற்பத்தி பணிகள் என்பது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மதியத்திற்கு முன்பாகவே மழை பெய்திருப்பதால் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை பணிகள் என்பது கடுமையாக பாதித்திருக்கிறது. எனவே இந்த வாங்கிய அந்த தீபாவளி பண்டிகைக்காக வாங்கியிருக்கக்கூடிய ஆர்டர்களை முழுமையடைய செய்ய முடியாத அளவிற்கு பட்டாசு உற்பத்தியாளர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய நிலைதான் இங்கு இருக்கிறது. எனவே பட்டாசுக்கான இறுதிக்கட்ட, அதாவது தீபாவளிக்கு ஓரிரு தினத்திற்கு முன்பாக இங்கு அதிக அளவிலான வெளியூர் வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கான பட்டாசு தேவை என்பது முழுமையாக கொடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனையிலும் கடுமையான பட்டாசுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். பாலவேல், திருவாரூர் மாவட்டம் கடந்த ஒரு வார காலமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்று தற்போது காலை முதல் திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக மூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், அதே போன்று சன்னாநல்லூர், முடிகொண்டான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த கனமழையின் காரணமாக குறுவை நெல் சாகுபடி இறுதிக்கட்ட அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்த நெல் வயலிலேயே சாயக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அங்க 25 நாட்களான இளம் பயிர்கள் அனைத்தும் இந்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கி இருக்கிறது. நெய்க்குப்பை, அதே போன்று நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த பயிர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறது. இதனால் இந்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிறார்கள். தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. நெல்லின் ஈரப்பதம் 17% இருந்தாலே கொள்முதல் செய்யப்படுகிறது. தற்பொழுது பெய்து வரும் கனமழையாக நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகையால் இந்த கனமழை என்பது விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்படை செய்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். சிவகங்கையில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை? நிச்சயமாக பாலா, வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையில் இன்று காலை முதலே சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக காலையில் சிவகங்கை மாவட்டத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக சிவகங்கை, வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால் போன்ற பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதே போல் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியிலான மானாமதுரை, ராஜகம்பீரம், மூங்கில் ஊரணி, கீழமேல்குடி, கீழப்பசலை போன்ற இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. நேற்று வரை வெயில் கடுமையாக தாக்கி வந்த நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக தீபாவளிக்கு துணிகள் எடுக்கும் நபர்கள் என்பது இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். துணி எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.